அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஐயா. நான் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இங்கே வந்துட்டு இருக்கு. எல்லோரிடமும் எல்லாருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மன்னித்து அருளவும். நம்ம 6:30 மணி டு 7:30 மணின்னு போட்டிருந்தோம். எதிர்பாராத விதமாக ஐயா மீட்டிங்ல போயிட்டு இருந்தாங்க. அதனால் அனைவரும் பொறுத்தருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தின் 227வது நிகழ்வு தொடர்கிறது. இந்த 227வது நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த 227வது நிகழ்வில் 227வது திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. அது என்ன செய்தி? பார்த்தூன் மறிய அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்தூன் மறிய அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. 227வது திருக்குறள். இதில் அனைவருடனும் பகிர்ந்து உண்ணும் அப்படிப்பட்ட வழக்கமுடையவரை பசிப்பிணி என்னும் கொடுமையான நோய் தீண்டுவது அரிதினும் அரிதாகும். விளக்கம் நிறைய சொல்லலாம், நேரம் கடந்து விட்ட காரணத்தினால் இன்றைய நிகழ்வில் நமக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இந்த நிகழ்வை மிகவும் அற்புதமாக கொண்டு செல்ல காத்து கொண்டிருப்பவர் திருவாளர் சு கார்த்திகேயன் ஐயா அவர்கள். இவர்களை உலகமே அறியும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழரும் கண்டிப்பாக அறிவார்கள். நம்முள்ளும் எல்லோரும் அறிவோம். இவர் அரசியல் பிரிவு ஆசிரியராக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார். அவருடைய மதிநுட்பம், அவருடைய நிகழ்வில் கேள்வி கேட்கின்ற அந்த விதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறந்த பண்பாளர்,
அற்புதமான கருத்துக்களை வழங்கக்கூடியவர். அதுவும் நாமெல்லாம் எந்த வகையில் இருப்போம்னா, மாணவர்களிடம் இருப்போம். மாணவர்களிடம் சிறிது நேரம் கோபித்துக் கொள்வதும், சிறிது நேரம் பாராட்டுவதும், சிறிது நேரம் பாடம் எடுப்பதும் இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவருடைய பயணம் என்பது எதிர் எதிர் திசையில் நமக்கு புறநானூறு ஞாபகப்படுத்துகிறது. ஏறக்குறைய நாம பார்க்கும்போது ஔவையாரினுடைய வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அத்துடன் கூடவே வேறொரு வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார். எதிர் எதிர் கருத்து கொண்டவர்களிடம் நிகழ்ச்சியை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண செயல் அல்ல. அதுவும் அரசியல் என்றாலே நமக்கு நன்றாக தெரியும். அரசியல் கருத்துக்களை பேசுவது என்பது அதுவும் பொதுவெளியில், அதுவும் இந்த ஊடகங்களின் வழியாக பேசுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஒரு வகையில் பார்க்கப் போனால் நான் அவருடைய ரசிகனும் கூட. எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் என்னுடைய கை புதிய தொலைக்காட்சி, அந்த புதிய தலைமுறையினுடைய சேனலை திருப்புவதிலேயே இருக்கும். ஓரளவுக்கு என்னுடைய வீட்டில் உள்ளவர்களும் இவருடைய பேச்சை கேட்பதற்கு தொடங்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஒருங்கிணைப்பாளராகவும், அரசியல் பிரிவில் கொடிகட்டி பறப்பவராகவும் இருப்பவர் இன்றைய பொழிவாளர் திருவாளர் சு. கார்த்திகேயன் ஐயா அவர்களை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த அமர்வை அவரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க தொடரலாங்க ஐயா. உள்ளவே இருப்பதாக சொன்னார். ஐயா, இருக்கிறீங்களா?
ஐயா தொடங்கலாங்க ஐயா நிகழ்ச்சி. ஆமாங்க ஐயா. உங்கள தான் பேச சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அப்படிங்களா? ஐயோ! மணிமேகலை இல்லங்க ஐயா. இது சென்னை செந்தமிழ் மன்றம்னு இருக்கும். ஒரே நிமிடங்க ஐயா. ஒரே நிமிடம் நான் பாத்துர்றேங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இதோ வந்துர்றேன். கொள்ள முடியும். அதற்கு ஏற்ற மாதிரி செய்தி வழங்கக்கூடிய தன்மை, செய்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை, இது ரெண்டுமே மாறி இருக்கு. பொதுவா பிரிண்ட் மீடியா வரும்போது, செய்தித்தாள்கள் மட்டும் வருகிற போது, அந்த காலகட்டங்கள்ல செய்தி வாசிக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் ஆழமா இருந்தது. நாள் முழுவதும் அந்த செய்தித்தாள்களை வாசிக்கிறது, அதுல வரக்கூடிய தலையங்கங்களை வாசிக்கிறது, நடுப்பக்க கட்டுரைகளை வாசிக்கிறது, அரசியல் கட்டுரைகளை வாசிக்கிறது, அப்புறம் நடப்பு செய்திகள், உள்ளூர் செய்திகள், அப்புறம் கடைசி பக்கத்துல இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகள், இந்த மாதிரி பல இடங்கள்ல அதை வந்து பகுப்பாய்வு செய்து புரிந்து கொண்டு வாசிப்பதற்கு நமக்கு கால அவகாசம் இருந்தது. செய்தித்தாள்கள் எண்ணிக்கையும் குறைவு, செய்தித்தாள்களுடைய பக்கங்களும் அப்போ குறைவா இருக்கும். வார இதழ்கள், 15 நாட்களுக்கு வரக்கூடிய இதழ்கள், மாத இதழ்கள் அப்படின்னு வெவ்வேறு தன்மைகள்ல, சினிமாவுக்கு என்று தனியா, விளையாட்டுக்கு என்று தனியா, அரசியலுக்கு என்று தனியா, இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வருகிற போது நமக்கு நிறைய கால அவகாசம் இருந்தது. தினசரி செய்தித்தாள்கள்ல இந்த செய்தி தொடர்பான எல்லாத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய பாங்கும், அதுல கொஞ்சம் ஆய்வு செய்து சில செய்திகளுக்கான கட்டுரைகள் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருந்தது. இந்த காலகட்டங்கள்ல செய்திகள் வாசிக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா, பக்குவமா, நிதானமா அந்த செய்திகளை புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. செய்தியை வழங்கக்கூடிய தன்மையிலையும் நிறைய ஃபில்டர் பண்ணி முக்கியமாக இந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற செய்திகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. செய்திகள் நிறைய நடந்தாலும் அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. அதற்கப்புறமான தன்மையில வந்து தொலைக்காட்சிகள் வரும்போதோ, வானொலிகள் வரும்போதோ, நடந்ததுல முக்கியமான செய்திகளை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. உதாரணமா வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கும் வானொலியில. அப்புறம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முக்கியமான செய்திகள், உலக செய்திகள், நம்ம நாட்டு செய்திகள், மாநில செய்திகள் அப்படின்னு பிரிச்சிருக்கும். சில செய்திகளுடைய புல்லட்டின்ஸ் பார்த்தோம்னா மாநில செய்திகள் மட்டும் இருக்கும், தமிழ்நாட்டு செய்திகள் மட்டும் நமக்கு இருக்கும். இலங்கை வானொலி மாதிரி நம்ம கேட்கிற போது நமக்கு ஓரளவுக்கு இலங்கை சார்ந்த செய்திகளும் கிடைக்கும், இந்தியா சார்ந்த செய்திகளும் கிடைக்கும், பிற நாட்டு செய்திகளும் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. தொலைக்காட்சிகள் பார்த்தோம்னா நமக்கு தூர்தர்ஷன் மட்டும்தான் அரசு தொலைக்காட்சி இருந்த காலகட்டங்கள்ல முக்கியமான செய்திகள் கிடைக்கும். பிரதமருடைய செய்திகள், அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய செய்திகள், அமைச்சர்களுடைய செய்திகள், இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நாட்டுடைய திட்டங்கள், அடுத்த வெளியுறவு கொள்கைகள், இது தொடர்பான செய்திகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஓரிரு செய்திகள் வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள் சார்ந்து மாநில செய்திகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்படியாகலாம் வரையறுக்கப்பட்டிருந்தது. தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகும் இல்ல தனியார் வானொலிகள் வந்த பிறகும்
பார்த்தோம்னா இந்த தன்மையில கொஞ்சம் மாற்றங்கள் கூட வந்தது. வெறும் செய்திகள் மட்டும் சொல்லாம சில விதமான போக்குகளையும் அவங்க கையாண்டாங்க. உதாரணமா ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டயோ இல்ல அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயோ நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டயோ விளக்கங்கள்லாம் கேட்டு அந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமா இருக்குன்னு மக்கள்கிட்ட பேட்டிகள் எடுத்து அதை தீர்வை நோக்கி நகர்த்தக்கூடியதாக சில செய்தி தொலைக்காட்சிகள் சில முன்னெடுப்புகளை செய்தாங்க. அப்புறம் வரக்கூடிய அரசியல் செய்திகளுக்கு ஏற்றவாறு வியூஸ் கொடுத்தாங்க. வெறும் நியூஸை மட்டும் கொடுக்காம வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஏன் நடந்துச்சு, என்ன இதுக்கான காரணங்கள் என்ன, இது எதை நோக்கி போகும் அப்படின்னு முக்கியமான சில ஜேர்னலிஸ்ட வச்சோ நிபுணர்கள் வச்சோ வெறும் பேட்டிகள் மட்டும் வாங்கி ஒரு செய்தி தொகுப்பாக அதை ஒளிபரப்பினாங்க. ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் செய்தி தொகுப்பாக ஒளிபரப்பினாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய தற்கால அரசியல் சூழல்களுக்கு ஏத்த மாதிரி கூட்டணி நிலைமைகள் எப்ப மாறும், இல்ல தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள், உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்க நிலையில அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், நாடாளுமன்றத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் சரிதானா, அதுல என்ன மாற்றங்கள் வேணும், இந்த மாதிரி ஒப்பீனியனை மட்டும் வாங்கி ஒரு செய்தி தொகுப்பாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு ஒரு செய்தி தொகுப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை வந்தது. அதற்கப்புறம் டிபேட்னு வருகிற போது இதுல இன்னும் கொஞ்சம் ஆழம் வந்தது. ஒரு தலைப்பை எடுத்து 4 விருந்தினர்களை நேரலையாக வைத்துக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ஆதரவு தரப்பு எதிர்த்தரப்பு இந்த 2 தரப்பையும் பேச வைத்து அதற்கான விளக்கங்களை பெறுவது அப்படின்னு தனியார் தொலைக்காட்சிகள் மாற தொடங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் இந்த செய்திகளுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய ஆரம்பிச்சது. அதுல ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் செய்திகளுக்கு மட்டுமே விவாதங்கள் அப்படின்னு சில வரையறைகள் வகுக்கப்பட்டன. ஆனா கால ஓட்டத்துல அந்த வரையறைகள் எல்லைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு தேசிய செய்திகள் உலக செய்திகள் அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த விவாதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர்னா நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், நாம எப்படி இந்த சண்டையை கையாண்டிருக்கோம், என்ன மாதிரியான விளைவுகள் வரும், இதை எப்படி எதிர்கொள்வது, இதே ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக நமக்கு பாதிப்புனா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அந்த விவாதங்களுடைய தளத்தை வந்து நம்ம இன்னமும் விரிவடைய செய்தோம். உள்ளூர் அரசியலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம சுற்றுச்சூழல், நாடாளுமன்ற செயல்பாடு, சட்டமன்ற செயல்பாடு, அதே மாதிரி நீதிமன்றத்தின் செயல்பாடுகள், உத்தரவுகள், அப்புறம் நடப்பு நாட்டுடைய நடப்பு, அதே மாதிரி வெளிநாட்டு செய்திகள், இந்த மாதிரி இந்த விவாதங்களுடைய தன்மைகளை நம்ம வடிவமைச்சோம். இந்த காலகட்டத்தை கடந்து யூடியூப் வருகிற போது இதுல இன்னும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரத்தன்மையும் விரிவடைஞ்சது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு. ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சூழல்ல வேலை செய்யக்கூடிய செய்தியாளர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், வரையறை, எல்லை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு உடையது. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும், ரொம்ப கவனமா பேசணும், கேள்விகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து கேட்கணும். ஒரு எல்லைக்கு மேல அந்த அவங்களை வந்து விருந்தினர்களை காயப்படுத்திட முடியாது. ரொம்ப ஆழமா ரொம்ப புண்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேட்டுறக்கூடாது. உள் அரசியலை வெளிக்கொணர்ற மாதிரி ரொம்ப போட்டு அவங்களை வந்து சிரமப்படுத்திடக்கூடாதுங்கிற சில புரிதலோட அந்த விருந்தினர்கள் நம்ம அணுக வேண்டிய நோக்கம் இருக்கும். ஏன்னா அவங்களும் நேரடியில உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க ஒரு கட்சியின் பிரதிநிதியாக அந்த விவாதங்களுக்கு வருகிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நாம அவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிற போது அதற்கு கட்சியின் தலைமை ஒரு கருத்தை கொண்டிருக்கும், இவங்க ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாருங்கிற புரிதலோட மேலோட்டமாக அந்த விஷயங்களை நம்ம அணுக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனா இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்த பிறகு, யூடியூப் வந்த பிறகு அது இன்னும் கொஞ்சம் சுதந்திரத்தோட எல்லையை வந்து விரிவடைய செய்தது. அதுல வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம இன்னும் கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடமாகவும் அது மாறுச்சு. இப்ப நாங்க ஒரு பிரைம் சேனல் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு முதல் கட்ட தலைவர், அதிகபட்சமா போனா 2ஆம் கட்ட தலைவர்களோட அழைத்து நம்ம பேசுவோம். ஆனா ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல தலைவர்களை கொண்டிருக்கும். அந்த தலைவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. ஆனா யூடியூப் மாதிரியான தளங்கள் வந்து இந்த மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களுக்கும் உள்ளூர் தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துச்சு. அதுல நிறைய கருத்துக்கள் வந்தது. இதுல என்ன நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய இன்றைய ஊடகத்துடைய சிக்கல் என்ன அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, செய்திகள் பார்க்கக்கூடிய செய்திகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு நுனிப்பில் மேயக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எல்லா செய்திகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்,
இல்ல நமக்கு பிடித்த செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு விருப்பமான செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறோங்க இடத்தை நோக்கி நம்ம நகர்றோம். ஒரு செய்தித்தாள் எடுத்து படிக்கிற போது ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல தற்போது நடந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மணி நேர செய்தி தொலைக்காட்சி நம்ம பார்க்கிற போது உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விதமான செய்திகளையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நான் என்ன ஒரு பாதிப்பா பார்க்கிறேன்னா, ஒன்று நுனிப்புல் மேய்கிறது, மேலோட்டமாக செய்திகளை தெரிஞ்சுக்கிறது. அது போதும்னு நினைக்கிறாங்க. 2 வரிகள்ல 3 வரிகள்ல அந்த செய்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்திருக்கோம். ஒரு தலைமுறை வந்திருக்கு. இதுல இன்னொரு இன்னொரு ஆபத்தா நான் என்ன பார்க்கிறேன்னா, ரொம்ப செலக்டிவா செய்திகளை அணுகுறது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு உணவுல ஒரு உணவு பிடிக்கும்னா, அந்த உணவையே நான் அடிக்கடி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது உடல்ல மற்ற சத்துக்களை கொண்டு வந்து சேர்க்காது. எல்லா விதமான சரிவிகித உணவையும் சேர்த்துக்கிற போதுதான் எனக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். அப்ப நம்ம ரொம்ப செலக்டிவா அந்த செய்திகளை பார்க்கிறோம், ரொம்ப செலக்டிவா அந்த செய்திகளை கேட்கிறோம் அப்படின்னு வருகிற போது, நமக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, என்ன விதமான தாக்கங்கள் இருக்கும், என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட அறிவும், பரந்துபட்ட சிந்தனையும், பரந்துபட்ட புரிதலும் இல்லாம, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய சில கோணங்களை மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு. 3வதா இருக்கக்கூடிய ஆபத்தாக நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, பொய் செய்திகள். ஒரு பிரைம் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஒரு செய்திய வந்து இதுதான் நடந்தது, இதுதான் சரியானது, இதுதான் பேசப்பட்டது, இதுதான் சொல்லப்பட்டது, இதுதான் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பெரும்பாடாகுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை நடக்காதத, இல்ல திரிச்சு, பேசாதத பேசுற மாதிரி, சொன்ன மாதிரி, அந்த மாதிரி பல இடங்கள்ல பொய் செய்திகளை கொண்டு போய் ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்டுக்கு, ஒரு சொசைட்டி வந்து ஒரு அண்ட்ரஸ்ட நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. சாதி ரீதியிலான மோதல்கள், மத ரீதியிலான மோதல்கள், பாலின ரீதியிலான மோதல்கள், வர்க்க ரீதியிலான மோதல்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே ஒரு சிக்கலை நம்ம உண்டு பண்ண முடியும். கட்சி ரீதியிலான மோதல்கள், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை, ஒரு டாக்ஸிக்க அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இப்ப நடக்குது. இந்த ஆபத்துகளோட தான் இன்றைய ஊடகம் இருக்கு. அதனால இன்றைய தலைமுறைக்கான ஒரு முக்கியமான பொறுப்பாக நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, செய்தியை வந்து ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்வு ஏன் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, இது எதை நோக்கி நகர்த்தும், இதனுடைய விளைவுகள் என்ன, இதை வந்து எப்படி அணுகணும், ஒரு நாடோ, ஒரு தனி நபரோ, ஒரு அமைப்போ, ஒரு கட்சியோ, ஒரு அரசாங்கமோ இதை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு முழு பரிமாணத்தையும் ஒரு தனி மனிதர் கொண்டிருக்கிற போதுதான் அவர் வந்து முழுமையா ஒரு செய்தியை உள்வாங்கி இருக்கிறார், புரிந்து கொள்றார் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு செலக்டிவான நியூஸ். எனக்கு எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், இல்ல ஒரு நிகழ்வை பிடிக்கும், ஒரு தனிநபரை பிடிக்கும், ஒரு துறை பிடிக்கும். அந்த துறை சார்ந்து, அந்த தனி கட்சி சார்ந்து, அந்த தனி நபர் சார்ந்த செய்திகள், காணொலிகள் வருகிறத மட்டும் நான் தேடி தேடி பார்ப்பேன். மற்ற மற்ற விஷயங்கள் தொடர்பாக எனக்கு எந்த விதமான புரிதலும் இல்ல, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற தன்மையையும் நம்ம கொஞ்சம் தளர்த்திக்கணும். நமக்கு செய்திகள் முக்கியம், வியூஸ் முக்கியம். எல்லா விதமான செய்திகளையும், எல்லா விதமான நிகழ்வுகளையும் நாம உள்வாங்கக்கூடிய தன்மையை நோக்கி நகரணும். அப்ப இந்த செலக்டிவ்னஸ்ல நாம சில தளர்வுகளை கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிச்சது, அதுல கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த நிகழ்வுகளுக்கு மட்டுமோ, அந்த செய்திகளுக்கு மட்டுமோ தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த புள்ளியை வந்து நம்ம தளர்த்தி கொண்டு நாம இன்னும் அடுத்த கட்டங்களை நோக்கி நகரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறது, இன்றைய தலைமுறைக்கு நான் வலியுறுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, பொய் செய்திகள் குறித்த புரிதலை நம்ம ஆழமா எடுத்துக்கணும். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு செய்தி வருது, ஒரு ட்விட்டர்ல ஒரு செய்தி வருதுன்னா, அந்த செய்தி உண்மையானது தானா, அந்த செய்தி நேர்மையா தானா, அந்த செய்தி உண்மையான நோக்கத்தோடு தான் பகிரப்பட்டிருக்கா, அப்படிதான் நடந்திருக்கா, அப்படிதான் பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு பிரைம் மீடியாவுடைய சேனலுக்கு போய் அதை செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இது இப்படிதான் நடந்திருக்குன்னு நம்ம ஆழமா பதிய வைக்கிறதோ, இல்ல அதை நாம 10 பேருக்கு அதை வந்து பகிர்றதோ உலகத்துல மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சமூகத்துல. அதனால அந்த செய்தியை நாம நம்புறதோ, நாம கன்வின்ஸ் ஆகுறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை அந்த பொய் செய்திகள் தொடர்பாக நாம வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியது அவசியம். பகிர்வதற்கு முன்பாக 100 முறை கிராஸ் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இது ஒரு சொசைட்டில ஒரு அண்டர்ஸ்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல யாரோ ஏதோ ஒரு ஊர்ல நடந்தது, வேற ஏதோ ஒரு நிகழ்வாக நடந்தத நம்ம ஊர்ல ஒரு குறிப்பிட்ட 2 சாதிகளுக்கு இடையிலான ஒரு மோதலாக நம்ம சித்தரிக்கிறோம், இல்ல 2 மதங்களுக்கு இடையிலான மோதலாக சித்தரிக்கிறோம்.
அப்படின்னு நாம அந்த செய்தியை நாம புரிந்து நம்பி அதை நாம வந்து பரப்புறோம் அப்படின்னா, அதை மற்றவங்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வேற எங்கேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்த மோதலாக இருக்கலாம். ஆனா அந்த மோதலை சில விஷமிகள், சில சமூக விரோத கும்பல், சில உள்நோக்கம் கொண்டவர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா திரிப்பாங்க அந்த செய்தியை. இந்த ஊர்ல நடந்ததாக, இங்க பாதிப்பை ஏற்படுத்தினதாக அதை பரப்புவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சில அரசியல் லாபம் இருக்கலாம், சில பண லாபம் இருக்கலாம், சில தனிப்பட்ட லாபம் இருக்கலாம். ஆனா அந்த லாபத்துக்கு ஒரு தனி மனிதருடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு செய்தியைன்னா அந்த செய்தியை நான் நம்புறதும் அந்த செய்தியை பகிர்வதும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல ஒரு ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம இருக்கணும். இத ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதை வந்து நம்ம இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட இந்த செய்திகளை நம்ம வந்து அணுக ஆரம்பிக்கிற போது செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். ஏன் நான் வந்து செய்திகளை வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும், ஏன் நாம செய்தியை புரிஞ்சுக்கிற தன்மையில புளூராலிட்டி வேணும், ஒரு செலக்டிவ்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல இந்த செய்திகளுக்கு தொடர்பு இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் விதிக்கக்கூடிய 50% வரிக்கும் நாம திருப்பூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய பனியனுக்கும் நாம போடக்கூடிய டிஷர்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நமக்கு தொடர்பு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் சூழல்ல நாம ரஷ்யாட்டேந்து வாங்கக்கூடிய எண்ணெய் காரணமாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறதுல நமக்கு நேரடியாக தாக்கம் இருக்கு. ஏன்னா நாம தினமும் பெட்ரோல் போடுறோம், நாம டிஷர்ட் அணிகிறோம், நாம தினமும் சோப்போ பேஸ்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி பயன்படுத்துறோம். அப்ப நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கு. அப்போ ஒரு 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 பொறுப்புள்ள குடிமகன் அப்படின்னா அந்த பொறுப்புள்ள குடிமகனுக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள் தொடர்பான புரிதலும் இருக்கணும். அப்பதான் நான் வந்து ஒரு சரியான முடிவை ஒரு விஷயத்துல நான் எடுக்க முடியும். எந்த ஒரு நிகழ்விலையும் இதுதான் சரியானது அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எப்ப எடுப்பேன்னா, என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு, அது ஆழமா புரிஞ்சு, அதுல நான் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அந்த அடிப்படையில நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவா இருக்கும். யாரோ சொன்னதை கேட்டு, யாரோ பேசுனதை கேட்டு, யாரோ அனுப்புனதை படிச்சு அந்த மாதிரி நான் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும், ஒரு செய்தியை நானே படிச்சு, நானே அதனுடைய பல கோணங்களையும் அறிஞ்சு, அதன் மூலமாக நான் வந்து ஒரு செய்தி குறித்த முழு தகவலையும் தெரிந்து கொண்டு நான் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ஒரு ஒரு ரீசனபிளான சிட்டிசன், ஒரு ஒரு உண்மையான குடிமகன், ஒரு நல்ல குடிமகன் அப்படிங்கிறவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த 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 நிலைப்பாடை ஒருத்தர் எடுக்கிறதுக்கு அவருக்கு செய்திகள் குறித்த ஆழமான புரிதல் ரொம்ப முக்கியம். அதனால செய்திகள் நுனிப்புள் மேய்கிறதுங்கிறது வந்து எல்லாராலும் செஞ்சிட முடியும். ஒரு செய்தியை இங்க நடக்குது, இந்த செய்தி நடக்குது, ஓகே, ட்ரம்ப் 50% வரி விதிக்கிறார், சரி, எனக்கு இது அந்த செய்தியை நான் தெரிந்து கொண்டேங்கிறதுல கடக்கக்கூடாது. அந்த வரி விதிப்பு ஏன் விதிக்கப்படுகிறது, அதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்தியா எப்படி அதை எதிர்கொள்கிறது, அதனால் என்ன மாதிரி உள்ளூர் தாக்கம் ஏற்பட போகுது, வட மாநில தொழிலாளர்கள் இங்க வேலைக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன, பீகார்ல செய்யக்கூடிய சிறப்பு திருத்த நடவடிக்கை சார்ங்கிற இந்த சிறப்பு திருத்த நடவடிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு, இங்க வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவுல வந்து குடியேற்றம் நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய எதிர்கால பாதிப்புகள் என்னென்ன, H1B விசா கொடுக்காததுனால, அமெரிக்கா கொடுக்காததுனாலயோ இல்ல அதுல சில விதிகளை அதிகப்படுத்துறதுனாலயோ நாம அமெரிக்கா போய் படிக்கிறதுலயோ வேலை வாய்ப்புக்கு போறதுலயோ ஏதாவது சிக்கல் வரப்போதா, இப்படி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு தொடர்பு இருக்கு. உதாரணமா நாங்க நேத்து வந்து எங்க அலுவலகத்திற்கு ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர் வர்றார். அவரோட நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிடம் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டு சென்னையில மழை எப்படி இருக்கும், இந்த ஆண்டு வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவர் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறார். அப்போ அவரு சில தகவல்களை சொல்றார். அதாவது நம்ம பொதுவெளியில இப்போதைக்கு அவர் பகிர முடியாதுன்னா அவர் தனியார் வானிலை ஆய்வாளர் தான் சொல்லணும். ஒரு மேலோட்டமா அவர் சொன்ன செய்தியை மட்டும் என்னால பகிர்ந்து கொள்ள முடியும். மழையின் அளவு இந்த முறை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த செய்திய நான் செய்தித்தாள்ல படிச்சு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் மழையின் அளவை அதிகமா இருக்க போகுதுன்னா நான் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணுங்கிற ஒரு தனி மனிதருக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஒரு அரசாங்க அதிகாரி இதை படிக்கிறாரு, ஒரு அரசு ஊழியர் படிக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான பாலிசி டெசிஷன்ஸை எடுக்கணும் மழைக்கு முன்பாக அப்படிங்கிற புரிதல் அவருக்கு இருக்கும்.
ஒரு விவசாய நிலத்தை சேர்ந்தவர் இந்த செய்தியை படிக்கிறாரு, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உள்ளார்ந்து வாங்கிக்கிறாருன்னா அவருடைய சாகுபடி தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுல அவரு சில விஷயங்களை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு மழை சார்ந்தோ ஒரு கல்வி சார்ந்தோ வரக்கூடிய அரசு அறிவிப்புகள் தொடர்பாகவோ எடுக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவோ மத்திய அரசு அறிவிப்புகளுடைய தொடர்பாகவோ பட்ஜெட் தொடர்பாகவோ நமக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையுமே இன்றைய தலைமுறை கொஞ்சம் மேலோட்டமாகவே கடந்து போறோம். அதுல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன சில வருத்தங்கள் இருக்கும் அப்படின்னா, நான் கல்லூரிகளுக்கோ மாணவர்கள்ட்டையோ பள்ளிகளுக்கோ பெற்றோர்கிட்டயோ நான் ஆசிரியர்கள்ட்டையோ பேசுவதற்கான எனக்கு சந்தர்ப்பங்கள் வரும். நான் அடிக்கடி மாணவர்களை சந்திக்கிறேன், கல்லூரிகளுக்கு போறேன், பள்ளிகளுக்கு போறேன், மாணவர்கள் பெற்றோர்கள்ட்ட நான் தனியா பேசுறேன், ஆசிரியர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கிறேன். இதுல எல்லாம் எனக்கு என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, இந்த செய்தித்தாள் வாசிப்பு அப்படிங்கிறதையும் ஊடகங்களுடனான தொடர்பு அப்படிங்கிறதுலையும் இன்றைய தலைமுறை ரொம்ப தூரம் விலகி நிற்கிறாங்க. ஒரு 1500 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்குல நான் கேட்கிறேன், எத்தனை பேர் செய்தித்தாள் படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு பெண் கை உயர்த்துகிறார். 2000 பேர் 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரங்குல எத்தனை பேர் செய்தி தொலைக்காட்சிகள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்டா ஒரு 4 பேர் 5 பேர் கை உயர்த்துறாங்க. அதுவே ஆங்கில செய்தி சேனல்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு கூடுதலாக 2 பேர் வந்து கை உயர்த்துறாங்க. எத்தனை பேர் வார இதழ்கள் படிக்கிறீங்கன்னா அது ஒரு 2 பேர் 3 பேர். எத்தனை பேர் மாதந்தோறும் லைப்ரரிக்கு போறீங்க, வாரந்தோறும் லைப்ரரிக்கு போறீங்க அப்படின்னு நான் கேட்டா அதுல அவங்களுக்கு கை உயர்த்துறதுக்கு ஆளே இல்லை. எவ்வளவு பேர் வந்து சிற்றிதழ்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுலயும் பெருசா எண்ணிக்கை வர மாட்டேங்குது. உலகின் தலை சிறந்த திரைப்படங்களை எத்தனை பேர் பார்க்கறீங்க, குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒன்றாவது அப்படின்னு கேட்டா அதுவும் நிறைய பேர் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இன்றைய தலைமுறை எப்படி உருவாகிருக்கு? இப்ப நான்லாம் சிறுவர்களா இருக்கிற போது நாங்க வந்து முடிவெற்ற கடையில போயோ டீ கடையில போயோ அந்த செய்தித்தாள் படிப்பதற்கான சூழல் இருக்கும். அப்போ வீட்டெல்லாம் வறுமை, வசதி இருக்காது செய்தித்தாள் வாங்குவதற்கு. அப்ப எங்களுக்கு செய்தித்தாள் எங்க கிடைக்கும், அவைலபிலிட்டி ஃப்ரீ எங்க அப்படின்னா லைப்ரரி. அது எங்க ஊர்லாம் அப்பெல்லாம் வரல. ஒன்று வந்து தேநீர் கடையில இருக்கும், இன்னொன்று முடிவெற்ற கடையில இருக்கும். பள்ளிக்கு போகும்போது ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் சீக்கிரமா போய் அந்த கடையில செய்திகள்லாம் பார்த்துட்டு போற பழக்கம் இருக்கும். இல்ல பள்ளி முடிந்து வருகிற போது கொஞ்ச நேரம் அந்த கடைகள்ல போய் உட்கார்ந்து செய்தித்தாள் படிச்சிருக்கோம். அப்பெல்லாம் பார்த்தா செய்தித்தாள் நாள் முழுவதும் பல பேர் பயன்படுத்தி இந்த செய்தித்தாள் முழுவதுமாக நஞ்சு பிஞ்சு போயிருக்கும். ஆனாலும் கூட இந்த செய்தித்தாளை படிக்கிற போது ஒரு பரவசம் இருக்கும். நண்பர்கள் வீட்டுக்கு வாரந்தோறும் போய் உட்கார்ந்து பல மணி நேரம் பழைய செய்தித்தாள்கள் எடுத்து படிக்கிறது, வார புத்தகங்கள் படிக்கிறது, குறிப்புகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத அந்த காலகட்டங்கள்ல பண்ணோம். பக்கத்து ஊர்ல இருக்கிற லைப்ரரிக்கு வீட்டுல இருக்கிறவங்களை நச்சரிச்சு எப்பயாவது போய் அங்க உட்கார்ந்து படிக்கிற பழக்கம் ஏற்படுத்தும். படிக்கிறதுங்கிறத வந்து வாசிக்கிறதுங்கிறத வந்து ஒரு தவம் மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமா ஆர்வத்தோடு செய்த தலைமுறையாக நாமளா இருந்தோம். அடுத்தடுத்த தலைமுறைகள் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமீபத்திய தலைமுறைகள் செய்திகள் வாசிப்பு, செய்தி தொலைக்காட்சி பார்க்கிறது, செய்திகளை கிரகிச்சுக்கிறது, செய்தி தன்மையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிறாங்க. இதுக்கு பெற்றோரும் ஒரு விதமான காரணம், ஆசிரியர்கள்ட்டையும் சில விதமான குறைபாடுகள் இருக்கு. இந்த பாலிசி மேக்கிங்ல எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கு. இதெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் அவசியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு ரீசனபிள் சிட்டிசன் அப்படின்னா எனக்கு என் உள்ளூர்ல என்ன நடந்திருக்கு, என் மாவட்டத்துல என்ன நடந்திருக்கு, என் மாநிலத்துல என்ன நடந்திருக்கு, சட்டமன்றத்துல என்ன நடந்திருக்கு, தலைமைச் செயலகத்துல என்ன நடந்திருக்கு, அமைச்சரவை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, என் நாட்டின் பிரதமர் எந்த ஊருக்கு போறார், என்ன முடிவுகள் எடுக்க போறார், என் அண்டை நாடுகளுக்கும் எனக்கும் என்ன விதமான உறவு இருக்கு, அதுல என்ன சிக்கல் இருக்கு, வெளிநாட்டுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன, அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத குறைந்தபட்சம் 5 வயதில் இருந்தாவது அந்த குழந்தை வந்து வாசிக்க தொடங்கணும், படிக்க தொடங்கணும். இதெல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிற போது அந்த உலகத்துடனான தொடர்பு எனக்கு இருக்குங்கிறது புரிந்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. உள்ளூர் தொடங்கி உலகம் வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கு செய்திகள் வந்து சேருது. இப்ப இதுக்கு முன்பான தலைமுறைக்கு கூட இந்த இன்டர்நெட் போன்ற வசதிகள்லாம் இல்லை. இப்ப நமக்கு மொபைல்லே எல்லா விதமான செய்திகளும் வந்து குவிகிற போது அப்ப அந்த செய்திகளை ஆழமா படிக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இதுல வீட்டுல இருந்தே பழக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் தினமும் செய்தித்தாள் படிக்கிற, செய்திகள் குறித்து உரையாடுகிற குடும்பங்களாக இந்த குடும்பங்கள் மாறணும். வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா குழந்தைங்க எல்லோரும் குறைந்தபட்சம் சாப்பிட்டு முடித்த பிறகாவது ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இந்த செய்தித்தாள் எல்லாரும் என்னென்னலாம் நடக்குது, இந்த செய்தியை பாக்குறியா, இந்த விவாதங்கள் பாக்குறியா, இதெல்லாம் நடந்திருக்கு, சயின்ஸ்ல இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, எஜுகேஷன்ல இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அது மாதிரி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த குழந்தையோட உரையாட தொடங்கணும்.
ஆசிரியர்களும் பள்ளி நேரத்துல குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் செய்தி தொலைக்காட்சி பார்க்க வைக்கிறது, அதுக்கப்புறம் செய்தி தொடர்பான விவாதங்களை பேசுறது, அந்த குழந்தைங்களே அந்த உரையாடுகிற தன்மையை நோக்கி நகர்த்துறது, இதுக்கெல்லாம் அந்த குழந்தைய பழக்கப்படுத்தணும். செய்தி சார்ந்த இடங்களுக்கு இந்த குழந்தைங்களை நிறைய நம்ம சிறு வயதிலேயே அழைத்துட்டு போகணும். ஒரு ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு நான் பார்க்கிறது வந்து 3rd பிளேஸ், ஒரு 3வது இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது ஒரு இடம், வீடுங்கிறது ஒரு இடம். பெரும்பாலான குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளி கல்லூரி வீடு இந்த 2 இடங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறாங்க. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் என்ன அதுலன்னா இந்த 2 இடங்களுக்கும் போற குழந்தைகள் சிறந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த குழந்தைகள் அணுகுறாங்க. என் குழந்தை வந்து ஸ்கூல் விட்டு கல்லூரி விட்டா நேரா வீட்டுக்கு வந்துடும், அந்த குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. எந்த ஒரு குழந்தை நிறைய 3வது இடங்களுக்கு நோக்கி நகருதோ அந்த குழந்தை தான் எதிர்காலத்துல ஒரு தனித்த ஆளுமையாக அந்த குழந்தை வளர முடியும், தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக அந்த குழந்தை மாற முடியும். அப்ப அந்த குழந்தைய 3வது இடம் நோக்கி நகர்த்துறதுக்கு நீங்க செய்தி தொடர்பான இடங்கள்ல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கலாம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவுனா ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எப்படி இருக்கு, ஒரு காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுனா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எப்படி இருக்கு, மாவட்ட நீதிபதி உத்தரவுனா மாவட்ட நீதிமன்றம் எப்படி இருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுனா சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இருக்கு, தலைமைச் செயலகத்துல இந்த மீட்டிங் நடக்குது, சட்டமன்றத்துல இந்த மீட்டிங் நடக்குது, நாடாளுமன்றத்துல இந்த மீட்டிங் நடக்குதுன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற அதை நேரடியாக அந்த குழந்தைய கொண்டு போய் காண்பிக்கக்கூடிய அந்த தன்மை வேணும். எல்லா இடங்கள்லயும் பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கு, பார்வையாளர்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனா நாம அதெல்லாம் செய்யறது இல்லை. சட்டமன்றம் எப்படி நடக்குது, நம்ம ஊர் பிரச்சனை எங்க சட்டமன்ற உறுப்பினரால் எப்படி பேசப்படுது, நாடாளுமன்றத்துல எப்படி நடக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம பிரச்சனை எப்படி பேசுறாரு, ஒரு பாலிசி மேக்கிங் எப்படி நடக்குது, அது எப்படி கிராஸ் ரூட் லெவல்ல கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சென்று சேருது, ஒரு அரசு அலுவலகம் எப்படி செயல்படுது, நீதிமன்றம் எப்படி செயல்படுது, இப்படிங்கிறத நேரடியாக செய்தி தொடர்பான நிகழ்வுகளுக்கு அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது கால ஓட்டத்துல அந்த குழந்தைகளுக்கு செய்தித்தாளை படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பழக்கப்படுத்திட முடியும். இது ஆரம்பத்திலேயே தொடங்கணும். 5 வயதுல இருந்து அந்த குழந்தை தொடங்கணும். நம்ம நிறைய செலவு பண்றோம், உணவுக்கு, உடைக்கு, பண்டிகைக்கு, வீட்டுக்கு, அலங்காரத்திற்கு நிறைய செலவு பண்றோம். பிடித்தும் பிடிக்காமலும், விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்காமலும் நிறைய செலவு பண்றோம். ஆனா செய்தித்தாள் வாங்குறதுக்கும் செய்தி தொலைக்காட்சி பார்ப்பதற்கும் நூலகங்கள் போய் வாசிப்பதற்கும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வருகிற போது நம்ம கிட்ட ஒரு தேவையில்லாத சிக்கனம் வந்து ஒட்டிக்கும். இது ரொம்ப ஆபத்தானது. இதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். நாம வந்து நிறைய உணவுக்காக, உடைக்காக, ஆடம்பரங்களுக்காக, கேளிக்கைகளுக்காக செலவு பண்றதை விட செய்தித்தாளுக்காக, புத்தகங்கள் வாசிக்கிறதுக்காக, பயணங்களுக்காக, புதிய இடங்களுக்காக, புதிய நபர்களுக்காக, புதிய சூழலுக்காக இந்த புரிதல்களை ஏற்படுத்துறதுக்காக நம்ம செலவு செய்யறது தான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். இதை ஒரு குழந்தைக்கு செய்கிற போதுதான் அந்த குழந்தைக்கு செய்தி தொடர்பான ஆர்வம் வரும். செய்திங்கிறத நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு அந்நியமான மனப்பான்மையிலேருந்து நம்ம அணுகிறோம். அப்படி இல்லை. இது எங்கேயோ நடக்கிறது, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அங்கே நடக்கிறதோட எனக்கு நேரடியாக ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற புரிதல் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துறதன் மூலமாக தான் அது செய்திக்கும் அந்த குழந்தைக்குமான ஒரு தொடர்பை அதை நிகழ்வா மாற்ற முடியும். எனக்கு நடக்கிற மாதிரியே இன்னொருக்கு நடந்திருக்கு, இல்ல நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற அந்த புரிதலை அந்த செய்தியை ஏற்படுத்த முடியும். இதுக்கு அந்த குழந்தைய நிறைய 3ஆம் இடங்களை நோக்கி நகர்த்தணும். கட்டாயம் செய்தி தொலைக்காட்சிகள் பார்க்க வைக்கிறதுங்கிறது அந்த செய்தி தொலைக்காட்சி பார்ப்பதன் மூலமாக அதுல இருந்து நிறைய விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு கோணத்துல ஒரு செய்தி அணுகிறதுக்கு பதிலாக ஒரு 4 பேர் 4 விதமாக அந்த செய்திகளை அணுகிற போது 4 விதமான கோணங்களும் வந்து சரியான கோணத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்ள முடியும். இது எதிர்காலத்துல ஒரு அலுவலகத்திற்கு போகும்போதோ, அந்த குழந்தை ஒரு தனி குடும்பமாக மாறுகிற போதோ, ஒரு பள்ளியில, ஒரு கல்லூரியில ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு ஆளுமையாக வருகிற போதோ, எல்லார் கருத்தையும் கேட்கறது, ஆனா முடிவை சரியானதாக எடுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த குழந்தையை அது நகர்த்த முடியும். ஏன்னா நாம தொடர்ந்து மனிதர்களோட பழகி கொண்டேதான் இருக்கிறப்போ வாழ்வின் இறுதி வரை நம்ம மனிதர்களுக்கும் நமக்குமான உறவு இருக்கதான் போகுது. அது குடும்பமோ, வீடோ, அலுவலகமோ, எங்கேயோ ஒரு சூழல்ல இருக்கதான் போகுது. அப்ப இந்த பல்வேறு விதமான கோணங்கள் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எந்த கோணம் சரியான கோணம், எந்த கருத்து சரியான கருத்துங்கிற ஒரு முடிவுக்கு, ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியும். அப்ப செய்தி தொலைக்காட்சிகள்ல நடக்கக்கூடிய விவாதங்களை அந்த குழந்தைகளை பார்க்க சொல்வதன் மூலமாக அந்த குழந்தை எதிர்காலத்துல இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதற்கு அந்த 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 குழந்தைகள் வந்து ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு இந்த மாதிரியான விவாதங்கள் கட்டமைக்கப்படும். 3வது பொய் செய்திகள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. என்னுடைய நண்பர் ஒருவர் தடுப்பூசி போடவே இல்லை கொரோனா சமயத்துல. அவற்றை கேட்கிற போது அவர் வந்து முழுவதுமாக
பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்த செய்திகள்ல மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தார். இங்க 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 நடக்குது, இது மாதிரி நடக்குது, அது மாதிரி நடக்கக்கூடிய வரக்கூடிய நெகட்டிவான செய்திகள் மூலமாக. அதற்கப்புறம் நாங்க வந்து பிரைம் மீடியாஸ்ல நடக்கக்கூடிய விவாதங்கள்ல நீங்க பாருங்க, மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு நாம சொன்னோம். அந்த அந்த தொடர் உரையாடலுக்கு பிறகு அவர் மனமாற்றம் ஏற்பட்டு அவர் வந்து தடுப்பூசி போட்டு இன்று ஆரோக்கியமாக இருக்கிறார். இதுல இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் கல்வி தொடர்பான முடிவுகள், அரசியல் தொடர்பான முடிவுகள் எல்லாவற்றிலுமே இத ஏன் நம்ம வந்து பொய் செய்திகள்ல நம்ம ஏன் ரொம்ப சிக்கிக்க கூடாது அப்படின்னா, இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு செய்திய யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு பரப்புறத நம்ம உள்வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான செய்தி நமக்கு தெரியலன்னு அர்த்தம். உண்மையாக நேர்மையாக நடந்தது என்னங்கிறது தொடர்பான எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லைங்கிறதுனாலதான் நாம வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய உள்நோக்கங்களுக்காக பரப்பக்கூடிய செய்திகளை நாம நம்புறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த செய்திகளை நம்ம தெரிந்து கொண்டோமே ஆனால் பொய் செய்திகளை நம்ம நம்ப மாட்டோம். நமக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த செய்தி பொய் செய்தியாச்சு அப்படின்னு நம்ம செய்வோம். அப்போ ஒரு ரீசனபிளான சிட்டிசனா நான் உருவாக்கணும், ஒரு குழந்தை, ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த செய்தியை உள்வாங்க கொள்ளக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். வாசிப்பு மூலமாக இருக்கக்கூடிய திறன் ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த வார்த்தையை பல முறை நான் உச்சரிக்கிறேன், ரீசனபிள் சிட்டிசன்னா இந்த நாட்டுக்கு தேவை வந்து பல வெற்றியாளர்கள் மட்டுமல்ல, பல திறமையாளர்கள் மட்டுமல்ல, பல சாதனையாளர்கள் மட்டுமல்ல. ஒரு நாட்டுக்கு தேவை யாரு அப்படின்னு சொன்னா ரீசனபிள் சிட்டிசன் தான். ஒரு பொறுப்பான குடிமகன் தான். ஒரு பொது இடத்துல சிறுநீர் கழிக்காத, ஒரு பொது இடத்துல புகைப்பிடிக்காத, இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கக்கூடிய, எல்லா தனி மனிதருக்கும் இறையாண்மை இருக்குன்னு நம்பக்கூடிய, எல்லா விதமான மனிதர்களுக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய, ஆண் பெண் பாகுபாடு இல்லாத, சாதி வேறுபாடு இல்லாத, மத வேறுபாடு இல்லாத, வர்க்க வேறுபாடு இல்லாத, ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருமே தான் ரீசனபிள் சிட்டிசன். அப்ப நான் ரீசனபிள் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணும், நடக்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதெல்லாம் எங்கேருந்து நான் எடுத்துக்க போறேன்னா, நான் செய்தித்தாள்கள்ல தான் எடுத்துக்க போறேன், செய்தி தொலைக்காட்சிகள்ல தான் எடுத்துக்க போறேன். அப்ப செய்தி தொலைக்காட்சிகள், செய்திகள் எல்லாமே உண்மைதானா? இதுல இருந்து எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லையா? இதை நடத்துறவங்க எல்லாருமே நேர்மையானவர்கள் தானா? இதுல எந்த விதமான பொய் செய்திகளுமே வர்றது இல்லையா அப்படின்னா வரும். ஆனா கால ஓட்டத்துல நாம இந்த செய்திகளை அடையாளம் கண்டுற முடியும். யாரு உள்நோக்கத்தோட செய்தி போடுறா, யாரு இதை வந்து திரிச்சு சொல்றாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அந்த செய்திகளுடைய தன்மையை வந்து நம்ம தொடர்ந்து உள்வாங்குவதற்கான பயணத்துல நம்ம இருக்கணும். பல செய்தித்தாள்கள் படிக்கிறது, பல ஊடகங்கள் படிக்கிறது, பலவிதமான செய்திகளையும் கிரகிச்சுக்கிற இடத்துல இருக்கிற போதுதான் நாம எடுக்கணும். ஏன்னா நாம இதோட நிக்க போறது, நாம ஒரு பொறுப்புக்கு போறோம். நம்ம ஒரு வழக்கறிஞரா மாற போறோம், ஒரு டாக்டரா மாற போறோம், ஒரு IAS அதிகாரியா மாற போறோம், ஒரு ஜட்ஜா மாற போறோம், ஒரு அரசியல்வாதியா, ஒரு திரைப்பட இயக்குனராக, எதிர்காலத்துல ஏதோ ஒரு பொறுப்புமிக்க ஒரு பதவிக்கு நம்ம போறோம். அப்ப பொறுப்புமிக்க பதவிக்கு போகிற போது என்னை சுற்றிய சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்த புரிதல் இல்லாமலேயே நான் அந்த வேலையை நான் நல்லா செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது நடக்காது. அப்ப எனக்கு சுற்றி என்ன நடக்குது, எது சரியானது அப்படிங்கிறத நாம் ஆழமாக உள்வாங்கி இருந்தா மட்டும்தான் நான் எந்த வேலைக்கு போனாலும், நான் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, இல்ல வேறு தனியாரான ஒரு தொழில் நடத்துறேன்னா கூட அந்த வேலையை நான் ஒரு முழுமையோடு சமூக பொறுப்புணர்வோடு நான் அந்த வேலையை அணுகுவதற்கும் செய்வதற்கும், இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய திறமையை நான் பயன்படுத்துவதற்கும் இது குறித்த செய்திகள், ஆழங்கள், நமக்கு கோணங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இன்றைய பெற்றோர்கள்ட்டையும், இன்றைய ஆசிரியர்கள்ட்டையும், இன்றைய கல்வியாளர்கள்ட்டையும், அரசாங்கத்திட்டையும், இந்த மாதிரியான பல்வேறு செந்தமிழ் மன்றம் போன்ற அமைப்புகள்ட்டையும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, செய்திகள் வாசிப்பு, செய்திகளை உள்வாங்குதல், செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், செய்திகள் குறித்து உரையாடக்கூடிய திறன், தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய திறன், இது எல்லாவற்றையுமே குழந்தைகள்கிட்ட நம்ம கொண்டு வரணும். வீடுகள்ல நடக்கக்கூடிய உரையாடல்கள்ங்கிறது நடப்பு செய்திகள் தொடர்பான இருக்கணும். ஒரு பள்ளியில ஒரு குழந்தை ஒரு செய்திய நல்ல ஒரு ஆழமா பேசக்கூடிய திறன் மிக்கதாக அந்த குழந்தையை உருவாக்கணும். ஒரு 4 குழந்தைகளை உட்கார வைத்து அந்த செய்திகள் தொடர்பாக விவாதிக்கக்கூடிய தன்மையை நோக்கி நகர்த்தணும். அப்பதான் உரையாடல் மூலமாக எல்லாவற்றையுமே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றத அந்த குழந்தை நம்பும். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம எப்படி தீர்க்க போறோம்னா உரையாடல் மூலமா தான் தீர்க்க போறோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை உரையாடல் மூலமா தான் தீர்க்க போறோம்.
ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை உரையாடல் மூலமா தான் தீர்க்க போறோம். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை உரையாடல் மூலமா தான் தீர்க்க போறோம். சீனாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உரையாடல் மூலமா தான் தீர்க்க போறோம். அப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான பிரச்சனையவே உரையாடல் மூலமாக தீர்க்க வரும் அப்படிங்கிற போது, ஒரு தனி மனிதர்களுக்கு இடையிலான, தனி குழுக்களுக்கு இடையிலான, இரண்டு தரப்புக்கு இடையிலான பிரச்சனையில வன்முறையோ, அரிவாள் வெட்டோ, கத்தி குத்தோ, எந்த விதமான உடல் ரீதியான காயங்களையோ ஏற்படுத்தாம உரையாடல் மூலமாக தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு அப்பதான் வரும். ஒரு பெரிய பிரச்சனையவே ஒரு இரண்டு நாடுகளே ஒரு பிரச்சனையை பேசி உரையாடல் மூலமாக உட்கார வைத்து கருத்துக்களை ஆழமா பேசி தீர்க்க முடியும்னா, எல்லா விதமான தனிமனித உரையாடல்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ள முடியுங்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான வழிமுறையை நோக்கி அந்த குழந்தை நகர முடியும். அதற்கு அந்த குழந்தைக்கு அந்த தன்மையை நம்ம உருவாக்கணும். இதை அந்த குழந்தை ஒரு செய்தியை பல கோணங்கள்ல பேசுவதன் மூலமாக, பல தரப்பு கோணங்களை உள்வாங்குவதன் மூலமாக அந்த குழந்தை அந்த தன்மையை நோக்கி நகர்த்தும். நாம எவ்வளவு ஜெயிக்கிறோம், எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம், எவ்வளவு வெற்றியாளரா மாற போறோம், எவ்வளவு உயரத்திற்கு போக போறோம், எவ்வளவு புகழ், செல்வாக்கு, அதிகாரம், அரசியல் இதெல்லாம் நம்ம இது பண்ண போறோம், சேகரிக்க போறோங்கிறதெல்லாம் விட நாம ஒரு நல்ல ஆன்மாவா இருக்க போறோமா அப்படிங்கறதா இறுதியாக நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போறக்கூடிய ஒரு அம்சம். நான் ஒரு குட் பர்சனா இருக்கேனா, ஒரு குட் சோலா இருக்கேனா அப்படிங்கறதா இறுதியில நமக்கு ஒரு ஹாப்பினஸ, ஒரு தனி மனித மகிழ்ச்சியை, இந்த சமூகத்துல ஒரு 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 அமைதியை உருவாக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நான் சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஏதோ பின்லாந்துல இந்தியாவிலிருந்து வேலைக்காக போன குடியேறி எல்லோருக்கும் வீடு கொடுக்க போறாங்க அரசின் உதவியோடு அப்படின்னு. மகிழ்ச்சியான நாடு இந்த உலகத்திலேயே பின்லாந்து அப்படின்னா. அது ஏன் அப்படின்னா, அங்க எல்லோரும் எல்லோரையும் மதிக்கிறார்கள், எல்லோரும் எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறார்கள், எல்லோரும் எல்லோருக்கும் உதவி கொள்கிறார்கள். இது நடக்கிற போது அந்த அந்த சமூகம் ரொம்ப அமைதியா இருக்கு. 2 விதமான வகுப்பறையை சொல்லுவாங்க. ஒண்ணு கண்காணிப்புடன் கூடிய வகுப்பறை, இன்னொன்னு ஓப்பன் கிளாஸ் ரூம். இந்த கண்காணிப்புடன் கூடிய வகுப்பறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி இருக்கும், டீச்சர் இருந்தா பேச மாட்டாங்க குழந்தைங்க, வெளியில வந்தா சிசிடிவி இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்க, போலீஸ் இருந்தா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இவங்கெல்லாம் விலகி போயிட்டா உடனே கலவரம் வெடிக்கும், ஒருத்தர் தாக்கிக் கொள்வார்கள், பேசிக்குவாங்க, ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு சமூகமாக மாறும். ஆனா ஓப்பன் கிளாஸ் ரூம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. இங்க என்னன்னா, ஆசிரியரே இல்லைன்னா கூட குழந்தைகள் அமைதியாக இருப்பார்கள், போலீஸே இல்லைன்னா கூட சொசைட்டில எல்லாரும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள், ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கும். நான் இந்த நாட்டை மதிக்கிறேன், இந்த சமூகத்தை நான் மதிக்கிறேன், என் தனி மனிதர்களை நான் மதிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவனை நான் மதிக்கிறேன், இந்த இயற்கையை நான் மதிக்கிறேன் அப்படின்ற அந்த தன்மைக்கு போய், எல்லோரும் முக்கியம் அப்படின்ற அந்த தன்மைக்கு போய், சக மனிதர்கள் இன்னும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு பிணைப்போடு வாழக்கூடிய தன்மையை நோக்கி இந்த சொசைட்டி நகரும். இதற்கு எந்த கண்காணிப்பும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா அந்த சொசைட்டிக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதை நோக்கி நகர்த்தக்கூடிய செயல்களை எல்லோருமா சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் தொடர முடியாத ஒரு நிலையில இருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல இதை விடவும் விரிவாகவும் ஆழமாகவும் நான் பேசுறேன். நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி நன்றி. ரொம்ப ஆற்றோட்டமாக அப்படியே எல்லாரும் சிந்திக்க வேண்டிய, வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் நாம பார்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், எப்படி நாம பின்தங்கி இருக்கிறோம், எப்படி முன்னேறணும், நாம மத்தவங்களுக்கு எப்படி வழிகாட்டணும், அது வருகிற சந்ததியாக இருந்தாலும் சரி, இல்ல எதிர்கால சந்ததிக்கு நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப கோடு போட்டு ரோடு போட்ட மாதிரி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, ஓரிரு கேள்விகள் மட்டும். விரைந்து கேட்கலாம். எனக்கு ஆடியோ கேட்கல. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். நீங்க அந்த ஊடகத்துல குடும்ப ரீதியாகவும் மாணவர்கள்கிட்டையும் அந்த செய்தித்தாளை கொண்டு போறதுடைய அவசியத்தை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான கருத்து. நான் மாணவர்கள்ட்ட நானும் இப்போ கடந்த ஒரு சில வருஷங்களா தொடர்ந்து செய்தித்தாள் படிங்க அப்படின்னு நான் சொன்னாலுமே கூட ஒரு நாள் 2 நாள் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு தொடர்ச்சியை உருவாக்குவதில்
ஒரு சிக்கல் இருக்கு. அது நம்ம பாடத்தோட சேர்ந்து அதை தொடர்ந்து கவனிக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகுது. அப்படியான இதுல அவங்களுக்கு எந்த மாதிரி அந்த விஷயத்த தொடர்ச்சியா செய்வதற்கு என்ன ஒரு ஆலோசனை நீங்க கூறுறீங்கன்னு உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல விருப்பங்கள் ஏற்படுத்துறதா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செய்தி தொடர்பான இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது. இப்போ அவங்க பூம்புகார்னு படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு நாள் பூம்புகார் காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் வரும். சட்டமன்றம்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். சட்டமன்றம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாலோ, சட்டமன்ற உறுப்பினரோட உரையாடினாலோ அவங்களுக்கு மகிழ்ச்சி வரும், புரிதல் வரும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அவங்க போகிற போது அவங்களுக்கு அது குறித்த புரிதல் வரும். அந்த தேர்ட் பிளேஸையும் செய்திகள் வாசிக்கிறதையும் பேரலா பண்ணணும். பண்ணுனா அவங்களுக்கு ஆர்வம் வரும். நன்றி சார். உங்களுடைய கருத்து ஏத்துக்கிறதுனா நான் ப்ராக்டிக்கலா அது எந்த அளவுக்கு கல்லூரியில இப்ப ஒரு இதழியல் ஊடக பிரிவு சார்ந்த மாணவர்களுக்கு இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயம் அவங்க படிப்போட சேர்ந்து வரும், கல ஆய்வு வரும், அது வரும். ஆனா செய்தி வாசிப்புங்கிறது நம்ம ஒரு அறிவியல் அதை நம்ம ஓரலா தானே அவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரியான இது நேரடியாக கல ஆய்வு இல்லைங்கிறவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இல்ல இது கல ஆய்வோடய நான் சம்பந்தப்படுத்தல. இண்டஸ்ட்ரியல் விசிட்ங்கிறது அவங்க சப்ஜெக்ட் சார்ந்தது. நான் சொல்ற தேர்ட் பிளேஸ்ங்கிறது மேண்டேட்ரி. அவங்க கலை படிக்கிறாங்களா, அறிவியல் படிக்கிறாங்களா, மருத்துவம் படிக்கிறாங்களா, பொறியியல் படிக்கிறாங்களாங்கிறது இல்ல. இதயம் சார்ந்து வேலை செய்யறோமோ, இயந்திரம் சார்ந்து வேலை செய்யறோமோ, எல்லோருக்கும் இந்த உலகம் தெரிஞ்சிருக்கணும்ல. இல்ல அதுதான் சார். அது அது புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வகுப்புல என்னதான் சொன்னாலும் ஒரு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு இது உருவாக்க முடியல. அது அதனாலதான் புரிஞ்சுக்க முடியுது. பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிதான் அது. நீங்க மட்டும் இதை செஞ்சிட முடியாது. இந்த நடைமுறை சிக்கல் இருக்கு. பெற்றோரும் இதுல கைகோர்க்கணும். சரிங்க. ஓகே. நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ஆற்றோழுக்கான ஒரு அருமையான ஒரு உரை. ஒரு புதிய தலைமுறையை நாங்க திரையிலேயே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆளுமையோட கலந்துரையாட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த மன்றத்துக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வினாயா, இப்ப தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோக்கெல்லாம் இருக்கு இல்லையா, தொலைக்காட்சி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில விதிமுறைகள், இந்த செய்திகளை வெளியிடலாம், இதை வெளியிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க இயங்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. தனியார் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது அனுமதி வாங்கணும்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா சில தனியார் தொலைக்காட்சிகள்ல வருகின்ற நிகழ்ச்சிகளையோ, விவாதங்கள்ல வருகின்ற நேருக்கு நேர் விவாதங்கள்ல பேசப்படுகின்ற சில விஷயங்கள், சில நேரங்கள்ல இந்த எல்லை மீறல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு வரன்முறை இருக்கா, இல்லாத இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இருக்கு. எல்லாத்துக்குமே வரன்முறைகள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி எல்லை மீறல்கள் வருகிற போது பாதிக்கப்பட்டவர்களோ பொது சமூகமோ அதுக்கான முறையீடுகளை செய்கிற போது அது சார்ந்த சம்பந்தப்பட்ட தரப்பு மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு நிகழ்வை அவங்க திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது எந்த ஊடகமா இருந்தாலும் அது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் தான். அதுல நிறுவனத்துல வேலை செய்யறவங்களும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் தான். அனைவருக்கும் நன்றி. ஐயா நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செல்ல வேண்டிய காரணத்தினால் நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா பேசுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ கிடைக்குதோ அப்போ நாம குழுவில் பகிர்வோம். அதனால் எல்லோருக்கும் நன்றி. கால தாமதமானாலும் காத்திருந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை எல்லோருடைய சார்பிலும் எத்தனை பணிச்சுமை இருந்தாலும் சொல்லிவிட்டோம் வந்து விடுகிறோம் என்பது அந்த அடிப்படையில் மிக சிரத்தையோடு வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கை முடிச்சிட்டு அடுத்து 8 மணி நிகழ்விற்கு ரெடியாக வேண்டும். அதனால தயாராவதற்கு அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து அனைவருடைய சார்பிலும் இன்றைய பயிற்சியாளர் பொழிவாளர் ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம் நாளை 7 மணிக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.